இந்த சந்திப்பு தொடர்பாக நியூஸ் 18 நேற்றே இந்த செய்தியை பதிவு செய்திருந்தது. அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அவரே கூறியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை அதிமுகவை வலிமை பெற வைப்பதற்காக இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். எப்படி பார்க்க? அதிமுகவை வலிமை பெற வைப்பதுல பிஜேபிக்கு என்ன லாபம்? இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறாங்களா? அப்படி இருந்தா போன தேர்தலிலே இந்த வலிமை இழப்புக்கு காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்காது இல்லையா? போன தேர்தலிலே ஒருங்கிணைச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கு. இதில் வேறு நிறைய சூட்சமங்களும் வேறு அரசியலும் அடங்கி இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க செங்கோட்டையன் ஒருங்கிணைக்கணும்னு பேசுறாரு. இங்க பேசும்போது இங்க அமித்ஷா இங்க வரும்போது அது அவங்க கட்சியினுடைய பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்ப செங்கோட்டையனுக்கு நேரடியாக சந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது அப்படிங்கிறது இங்க பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டு அங்கிட்டு தீர்வு காண்றதுக்கும் உதவுற மாதிரியான செயல் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை நோக்கிதான் இது போய்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். தன்னால் பதவி பறிக்கப்பட்ட ஒரு நிர்வாகியை தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கு தலைமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் மூலமா தான் செங்கோட்டையனுடைய பொறுப்புகள் பறிக்கப்படுகிறது. அப்படி ஒரு நிர்வாகியை கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் சந்தித்து பேசுவதை எடப்பாடி பழனிசாமி இப்ப இதை எப்படி அப்ரோச் பண்ணுவார்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கட்டாயம் வேறு எதுவும் நடவடிக்கை எடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க ஒரு அல்டிமேட்டம் தானே கொடுத்திருக்காரு. அல்டிமேட்டம் கொடுத்திருந்தாலும் ரொம்ப நாகரிகமாக தான் பேசியிருக்காரு. எந்த கட்சி விரோத நடவடிக்கைன்னு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு. கட்சி விரோத நடவடிக்கை இல்லை அன்னைக்கு. அதனால பதவிகள் மட்டுமே பறிக்கப்பட்டது. இன்னைக்கு நேரடியாக டெல்லி சென்று சந்தித்து வந்த பிறகு தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும்போது நீங்க டெல்லிக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது அவர் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை அமித்ஷா விரும்புகிறார் அப்படிங்கறத ஏற்கனவே டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து வெளியேறும் போது சொன்னார். டெல்லி விரும்புகிறது, அமித்ஷா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு. இத 2021லயே டெல்லி விரும்பியது. அதனால லீலா பேலஸ் ஹோட்டல்ல நடந்த மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. காலையில 3 மணிக்கெல்லாம் அவர் பிளைட்ல கிளம்பி போயிடுறாரு. அமித்ஷா டெல்லி போயிடுறாரு திரும்பவும். இதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஓபிஎஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அன்னைக்கு அவங்க அதிக அளவுல நம்பர்ஸ் கேட்டாங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்ன்ற பேச்சும் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக இடங்களும் கேட்கப்பட்டது அப்படின்னு அன்னைக்கு சொல்லப்பட்டது. ஆனா 21 இடங்களுக்குள்ளாக பிஜேபியை சுருக்கிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி அவங்களுக்கான நம்பர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளேயே இருந்து தாங்க போட்டியிடக்கூடிய இடங்களை அதிகரிச்சுக்கணும். அப்படி அவங்க அதிகரிக்கிறதுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தினா மட்டும்தான் அவங்க கேட்கிற நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தொடர்ந்து எல்லா வேலைகளையுமே பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க கூடாது. அவங்க ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட தான் பிஜேபி செயல்படுறாங்கன்றதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம், அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டோம்னு இருந்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே பிஜேபியோட ஏற்கனவே ஒரு இணக்கமான ஒரு சூழலே இல்லை. அன்னைக்கு 3 கார் மாறி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் கூட்டணி பேசி முடிவு செய்துட்டு வந்த பிறகு கூட இமீடியட்டா ஏடிஎம்கேல ஒரு 10-15 நாட்களுக்கு ஒரு உற்சாகம் தெரிந்தது. ஆனா கீழே தொண்டர்கள் மத்தியிலோ எந்த திருப்தி ஒரு சந்தோஷமான மனநிலையோ இல்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சூழலோ இல்ல. கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம் வரவே இல்லை. இது இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நேர்ல பாக்குறது இன்னும் இருக்க ஏற்கனவே தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுல அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதைத்தான் மதுரை மாநாட்டுல விஜய் சொன்னாரு. அதற்கு பிறகு இப்ப திரும்பவும் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதும் இந்த விரிசல்களை தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அதிருப்தியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை மேல் இருந்த ஈடுபாட்டையும் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போயிடும். அதிருப்தியும் இன்னும் வைடன் ஆயிட்டு தான் இருக்கும். மிக்க நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட தொலைபேசி